இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. அதாவது இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, செய்வினை ஜாதகமா, இவ்வளவுதான் தலைப்பு. இது பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேக அமைப்பாக இந்த கலியுகத்துல போயிட்டு இருக்கு. செய்வினை அப்படின்றது யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு எடுபடும், யாரெல்லாம் அது சஃபர் பண்ணும், பாதிக்க வைக்க செய்யும் அப்படின்றத நம்ம முதல்ல கிரக ரீதியா புரிஞ்சுக்கணும். அப்புறம் அறிவியல் ரீதியா அதுக்கு தனி விளக்கம் இருக்கு. ஒரு ஜாதகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல விதிகள் வச்சிருக்கோம். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும், 5ஆம் அதிபதி வலுவா இருக்கணும், 9ஆம் அதிபதி வலுவா இருக்கணும். அடுத்தது ஈவன் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி எல்லாம் வலுவா இருந்தாலும் கூட அவங்க திசை நடத்தணும். அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டு 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் எதனா திசை நடத்தணும். இதுல அஷ்டமாதிபதி திசை நடக்கக்கூடாது, ரோகாதிபதி 6ஆம் அதிபதி திசை நடக்கக்கூடாது, 12ஆம் அதிபதி திசை நடத்தக்கூடாது, மாரக பாதகாதிபதிகள் திசை நடத்தக்கூடாதுலாம். இதெல்லாம் மாதிரி விதிகள், ரூல்ஸ், இதெல்லாம் ஜோதிடத்துல வெரி பேஸ். இதெல்லாம் இப்போ ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு உதாரணமா மிதுன லக்னம், 8ஆம் அதிபதி சனி திசை நடத்துறார், அவர் பாக்கியாதிபதியாவும் இருக்கார். ஏன்னா இதுதான் நம்ம அடிக்கடி நம்ம குரு அவர்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, 5, 9க்கு அதிபதி சுபர் பாபரையானாலும் மிஞ்சு பலனை செய்வாங்க, மூல நூல் கருத்துக்கள். இந்த ஜோதிட கிரந்தங்கள் சொல்லும்போது, ஜோதிட குருமார்கள் சொல்லும்போது நமக்கு அதுல ஒரு புரிதல் ஏற்படும். அப்ப இந்த மிதுன லக்னத்துக்கு சனி அஷ்டமாதிபதியா இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாக பாக்கியாதிபதியாகவும் வருகிறார். அப்ப இந்த இடத்துல அஷ்டமாதிபதியா வேலை செய்வாரா அப்படின்னா இல்ல. எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கிரகங்கள் அடைபடக்கூடாது அப்படின்றது முக்கியம். இந்த செய்வினை அப்படின்ற அமைப்புக்கு உள்ளார சிலர் போறாங்க, அதனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதா நாங்க நம்புறோம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுல என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. நம்ம எடுத்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். தசாநாதன் ராகுவுடன் கிரகண அமைப்பிலே இருப்பது. சார், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தலைப்பு செய்வினை ஜாதகம் அப்படின்றது தான். இவங்களுக்கெல்லாம் தான் இந்த பயம் ஏற்படும், அல்லது இந்த மாதிரி விஷயங்களால அவங்க பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தசையை நடத்தக்கூடிய கிரகம் ராகுனுடைய பிடிக்குள்ளார போறது. நல்லா கவனிக்கணும், ராகுவோட பிடிக்குள்ளார போறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு என்பது ஆன்டி கிளாக் வைஸா வரக்கூடிய பிளானட், அதாவது ரெட்டகுரேட், வக்கர கிரகம், ரிவர்ஸா போகக்கூடிய கிரகம் ராகு. கேதுவும் ரிவர்ஸா போகக்கூடியது. மற்ற கிரகங்கள் ராகு கேதுவிற்கு எதிர்முனையில் வரக்கூடியது. அதாவது மற்ற கிரகங்களுக்கு எதிர்முனையில் ராகு கேது ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது கிரகங்கள் வலப்பக்கமா சுழலுதுன்னா ராகு கேது இடப்பக்கமா சுழன்றுவோம். அப்ப ராகு உதாரணமா துலாம்ல இருக்காரு அப்படின்னா, கன்னியில தசாநாதன் நிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கன்னியினுடைய கடைசி முனை புள்ளி சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த இடத்துல சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல ராகு வர்றாரு அப்படின்னா, அந்த தசாநாதன் ராகுவோட பிடிக்குள்ளார போறாருன்னு அர்த்தம். அப்ப இது கிரகண அமைப்பு. இந்த தசாநாதன் ஆகிய கிரகத்தை, அது எந்த கிரகமானாலும் இருக்கலாம். அடுத்த பாயிண்ட் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவோம், அதை கவனிக்கணும். இந்த தசாநாதன் எந்த கிரகமானாலும் இருக்கலாம். அந்த கிரகம் ராகுவின் பிடிக்குள் செல்கிறது என்றால் அவர்களுக்கு இந்த மாதிரியான பயம் இருக்கும். நம்மளுக்கு செய்வன இருக்குமா, நோய் இருக்குமா, தெய்வ குற்றங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த திசையில அந்த பயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார், இது தனியா வச்சுக்க. அடுத்தது, அதே ஜாதகத்துல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் வலுவிழந்து இருந்தால், சூரியனும் சந்திரனும் வலுவிழந்து இருந்தால் அவர்களுக்கு மனநோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த திசையில. சரியா? அதுதான் செய்வினை. இவங்களுக்கு இந்த அமாவாசை வந்ததுன்னா பயங்கர நேச்சராகவே அவங்க பாடி சேஞ்சஸ் இருக்கு, மனநிலை சேஞ்சஸ் இருக்குலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அமைப்புக்கு இது ஒரு முதல் காரணம். இதை விட அடுத்த இம்பார்ட்டன்ட் ரீசன்,
சூரியன் ஒரு ஜாதகத்தில் பரமநீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பரமநீசம் என்பது துலாமின் முதல் 10 டிகிரி, அதாவது சித்திரை 3, சித்திரை 4, சுவாதி 1, இந்த 3 நட்சத்திர பாதத்துல பரம நீசம் அடையக்கூடிய அமைப்பு சூரியனுக்கு உண்டு. அது எந்த லக்னமானாலும் இருக்கட்டும் சார், நம்ம லக்னத்தை பத்தி நம்ம பேசல, அதை மறந்துடணும். சூரியன் இந்த இடத்துல நீச பாகையில இருக்காது, 10 டிகிரி பரம நீசத்துல நிக்கிறது. அதே ஜாதகத்துல சூரியன் நீசமா இருக்கார், சந்திரன் சொல்லக்கூடிய கடகத்துக்கு அதிபதி இதே மாதிரி ராகுவனுடைய பிடிக்குள் செல்வது, கிரகணத்தில் செல்வது. அப்ப அங்க சந்திரனும் பாதிக்கப்படும் கிரகணத்துல. அப்ப நேர்முனையில ஒருவேளை மேஷத்துல இந்த கிரகண அமைப்பு நடக்கும்போது இதே சூரியன் இந்த இடத்துல கேது பிடிக்குள்ளார இருப்பார். அப்ப இதுதான் கிரகணம் அப்படின்னு சொல்றது. இது முழு கிரகண அமைப்பு. சரியா? அது சூரிய கிரகணமா சந்திர கிரகணமான்றதெல்லாம் ஆலோசனை பண்ணிக்கணும். சரியா? இந்த டைம்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்திலோ சந்திரன் நிற்பது, அந்த குழந்தை ராகுவோட நட்சத்திரத்திலோ அல்லது கேதுவுடைய நட்சத்திரத்திலயோ அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா 100% அந்த குடும்பத்துல மரண பயத்திற்கு ஒப்பான ஒரு நிகழ்வு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் தான் செய்வினையுடைய கிரக அமைப்புகள் இப்படிதான் இருக்கும். கட்டாயம் அந்த ஜாதகத்துல சூரியன் ஒளி இழந்திருக்கும், சந்திரன் ஒளி இழந்திருக்கும், அல்லது தசாநாதன் கிரகண அமைப்புக்குள்ள இருப்பது, இந்த மாதிரி அமைப்புகள். இதுல சனிக்கு உள்ளார சனியும் சூரியனும் ஒன்னா இருக்கு சார், ஒரே டிகிரியில இருக்கு, இருள் கிரகணமாச்சே, அந்த மாதிரிலாம் நீங்க போக வேண்டாம். அது வேற அமைப்பு. கிரகண தோஷம் என்பது முதல் படி. ராகு கேதுக்களுடன் குறுகிய பாகையில், முக்கியமாக ஒரே டிகிரியில 3 பாகைக்குள்ளார, மினிமம் 3 பாகை அல்லது ஒரே டிகிரியில சூரியன் சந்திரர்கள் ராகு கேதுவின் பிடியில் 3 டிகிரிக்குள் கிரகண அமைப்பிலே இருப்பது. அடுத்ததாக தசாநாதன் இதே அமைப்பில் 3 அல்லது ஒரே டிகிரியில் அமைவது. இந்த 3 அமைப்பும் ஒரு ஜாதகத்தில் மன ரீதியான பிரச்சனையை தருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஈவன் சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த 4 கிரகங்களின் தசை வந்துருச்சு, அல்லது ராகு கேது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகத்தின் திசை நடக்குது, அது லக்ன ஆதிபத்தியத்துக்கு யாராவனாலும் இருக்கட்டும், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதின்றதெல்லாம் கணக்கே கிடையாது. எந்த கிரகமா இருந்தாலும் அதுக்கான வேலையை செய்தே தரும். இதுதான் இந்த செய்வினை, மாந்திரீகம், பயம், எங்க வீட்டுல குலதெய்வமே இல்ல, இந்த மாதிரியான அமைப்புக்குள்ள போறதெல்லாம் இந்த மாதிரி ஜாதகமா தான் இருக்கும். ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல அமைப்புல இருக்கிறது, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், சந்திரன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், இந்த அமைப்புகளிலே வலுவாக சூரியன் சந்திரர்கள் இருக்கும் ஜாதகத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது சார். அவங்களுக்கு ஒரு மன தைரியம் கண்டிப்பா இருக்கும். எப்படினாலும் அவங்களுக்கு உழைக்கும் நோக்கமும் உடலில் உறுதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த லக்கணமானாலும் இருக்கட்டும், சூரியன் சந்திரன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஒளி கிரகங்கள் ஆகிய சூரியன் சந்திரனை மையமா வைத்தா மீதி கிரகங்கள்லாம் ஒளியை உணர்ந்து ஈர்த்து பிரதிபலிக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களும் ஒளியை எடுத்து பிரதிபலிக்கின்றன என்பது நிதர்சனமான கருத்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ ராகு கேதுவின் பிடிகளுக்குள் செல்லக்கூடிய கிரகத்தின் காரகம் கட்டாயம் பாதிக்கப்படும். அந்த கிரகத்தின் நட்சத்திரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் பாதிக்கப்படும். சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல ராகு கேதுக்குள்ளார போய் கிரகண தோஷத்துக்குள்ளார போகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி அமைப்புகள் வரும். ஸோ இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அணுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம், இது ஒரு பிராக்டிக்கலி ஒரு சயின்ஸ். இது ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது எப்படி இதை அணுகுவாங்கன்னா, இது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இது அஸ்ட்ராலஜிக்கலா எடுக்கும்போது சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எடுப்போம், அல்ல தசாநாதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எடுப்போம். ஸோ மருத்துவமும் அறிவியலும் எப்படி ஒரு ட்ராக்ல ஒரு தனித்துவமா தெரியுதோ, அதே மாதிரி ஜோதிடமும் அறிவியலும் இது தனி ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். வேற ஒரு இடத்துல இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒன்னா சேர்ந்து இந்த அறிவியல் அங்க புலப்படும். ஸோ கண்மூடித்தனமாக சில விஷயங்களை நம்ம பயந்து நம்பி பணம் விரயம் பண்ணி நிறைய தேவையில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுன்றதை விட,
இந்த மாதிரி அமைப்புகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கைக்கொள்ளணும் எடுத்துக்கணுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப சூரியனோட ஆதிபத்தியத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணுமா, சந்திரனோட ஆதிபத்தியத்தை வலுப்படுத்தணுமா அப்படின்லாம் நம்ம போகணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இறைவனை வணங்கினால் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் மனிதனுக்கு ஏற்படாது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். கிரகங்களால் இயக்கப்படுபவன் மனிதன். தெய்வங்களால் இயக்கப்படுவது கிரகங்கள். அப்ப கிரகண தோஷம் சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் தசாநாதன் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான மரண பயத்தையும் மனோபயத்தையும் அடிக்கடி விபத்துகள் குலதெய்வம் வீட்டுல இல்லைன்ற மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் உணர வேண்டும். இது ஜோதிடத்தினுடைய மகா அடிப்படை. இது ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் பெரிய யாருக்குமே புரியாத விஷயத்த நான் சொல்லல. எப்பவுமே நம்ம உதாரண ஜாதகம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்ப இதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் வந்துதா அப்படின்னா கண்டிப்பா நான் டிஸ்பிளே பண்றேன். இந்த வரக்கூடிய கிளைண்ட்ஸ் கேட்கிற கேள்வி நல்லா இருக்கிற ஜாதகத்துல கூட இந்த மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. செய்வினை அப்படின்னும் போது அந்த வார்த்தையே முதல்ல நம்மளுக்கு ஒரு வைபை கொடுக்கும், ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான எல்லாருக்கும் அது நடக்காது சார். 100ல ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்க சூரியன் நீசமா இருக்கணும், சந்திரன் கெட்டு இருக்கணும் கிரகண அமைப்புக்குள்ளார போய், அல்லது எதனா சந்திரனோ சூரியனோ கிரகண அமைப்புக்குள்ளார போய் கிடணும். தொடர்ந்து மரணம் ஏற்படக்கூடிய அமைப்புகள், தற்கொலை ஏற்படக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி இடத்தெல்லாம் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலோ அல்லது பிரசன்னம் எடுத்து பார்த்தாலோ இந்த மாதிரி அமைப்புகள் சம்மந்தப்படும். ஸோ மனித வாழ்க்கை என்பது ஸ்பிரிச்சுவல், அந்த ஆன்மீகத்துக்குள்ளார நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அப்ப இந்த பயத்துல இருந்து நம்ம விடுபடலாம். ஸோ ஜோதிடமும் அறிவியலும் புலப்படுத்துறதுக்கு பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே ஃபோக்கஸ்ல தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் என்பது பெருசா இருக்காதுன்றதை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்க வேண்டும். ஜோதிடம்ன்றது வந்து மந்திரமோ மாயமோ கிடையாது. இது ஒன் டைப் ஆஃப் த சயின்ஸ், அறிவியல். ஸோ இதை நம்ம சரியா நாடணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்லுவான், கற்றலின் கேட்டல் நன்று. நமது குருநாதர்களுடைய உரைகள், ஜோதிட ஞானிகள் நிறைய பேர் இன்னமும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க சமகாலத்துல. அவங்களுடைய காணொலிகள் நிறைய யூடியூப் தளத்துல இருக்கு. அதெல்லாம் பார்த்து எதை எப்படி அணுகணும் அப்படின்றத நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே ஜோதிடத்துல இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நான் என்கிட்ட வரவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களே பாதி பதில சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஆய்வு பண்றோம். அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ளார இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். செய்வனேன்றதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பண்ணிடாது பெருசா. நம்பிக்கை என்பதுதான் நாளைக்கு அடையாளம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.